சிவமகாபுராணத்தில் இன்று நாம் கேட்கவிருப்பது ருருவின் மோகாந்தகார கதை. நைமிசாரண்யவாசிகள் சூதமுனிவரை நோக்கி பார்வதி தேவியின் உக்கிர பிரபாவம் மற்றும் சிவபெருமான் தேவியை ரட்சித்த விதம் குறித்து கேட்க சூதமுனிவர் கூறலானார். முன்னொரு காலத்தில் ருரு என்ற அசுரன் புதிய மலையில் வீற்றிருந்த பேரழகுமிக்க லோக மாதாவான பார்வதி தேவியை கண்டு மன்மத பானங்களால் மோகம் கொண்டான். அவளை தனக்கு மனைவியாக்கிக் கொள்ள வேண்டி சூரிய கிரகணங்களால் உடல் கருகும் வண்ணம் பல கோடி வருடங்கள் கொடிய தவத்தை செய்தான். அவனது தவத்திற்கு இறங்கி பிரம்மதேவர் பிரசன்னமானார். ருரு பிரம்மனிடம், தாக்ஷாயினி எனக்கு மனைவியாக வேண்டும். மாதர்களின் காரணமாக எனக்கு மரணம் வரக்கூடாது. அநேக ஆசை நாயகிகள் வேண்டும். என்னை எதிர்ப்பவர்கள் பலவீனர்களாக வேண்டும் என்ற வரங்களை கேட்டான். ஆனால் பிரம்மதேவர் புன்னகையுடன் அவனிடம், உலக மாதாவான தாக்ஷாயினி முக்காலத்திலும் உனக்கு மனைவியாக கிடைக்க மாட்டாள். அவள் சிவபெருமானுக்கு மட்டுமே உரியவள். அவளை தவிர வேறு அப்சரஸ் போன்ற அழகிய தேவ கண்ணீரை வரம் தருகிறேன். உன் உயிரை காத்துக்கொள் என்று கூறி மறைந்தார். வரம் கிடைக்காததால் கோபமடைந்த ருரு மலையாசலத்திற்கு சென்று பரமசிவனை நோக்கி கடும் தவம் புரிந்தான். அவனது தவத்தின் வெம்மையால் அந்த பர்வதமே தகித்தது. சிவபெருமான் தாக்ஷாயினியுடன் அவனது தபோவனத்திற்கு சென்றார். அங்கு ருரு அசுரன் தேவியை கண்டு மோகத்தினால் அவளை கைப்பிடிக்க முயன்றான். அப்போது சிவபெருமான் அவனிடம், உனக்கு என் மீது கோபம் இருந்தால் என்னை கொன்றுவிடு, தேவியை தொடாதே என்று தடுத்தார். மேலும் தேவியின் மகிமையையும் உக்ர ரூபத்தையும் அவனுக்கு எடுத்துரைத்தார். சிவபெருமான் கூறிய வார்த்தைகளை கேட்டு தாக்ஷாயினி தேவி உக்கிரமான பயங்கர ரூபம் எடுத்தாள். அதனை கண்டு நடுங்கிய ருரு அசுரன் பயத்துடன் தேவியின் கால்களில் விழுந்து வணங்கி நின்றான். சிவபெருமான் தாக்ஷாயினியை அழைத்து கொண்டு வேறு இடத்திற்கு செல்ல முயன்ற போது ருரு அசுரன் மீண்டும் தன் அறியாமையினாலும் காமத்தினாலும் பாய்ந்து தேவியை தடுத்தான். இதனால் கடும் கோபமடைந்த பார்வதி தேவி தன் கரங்களால் அவனை அடித்தாள். ருரு அசுரன் அஸ்திர சாஸ்திரங்கள், மலைப்பாறைகள், நச்சு பாம்புகள் மற்றும் தன் நகங்கள், தந்தங்களை கொண்டு தேவியை தாக்கினான். மேலும் தன் மாயையினால் தன்னை போலவே எண்ணற்ற ருரு வடிவங்களை உருவாக்கி போரிட்டான். இதனை எதிர்கொள்ள மகாபலம் பொருந்திய சண்டிகா தேவி என்ற பயங்கரமான சேனையை பார்வதி தேவி உருவாக்கினாள். அந்த சண்டிகா அசுரர்களின் மாயைகளை அழித்து அவர்களின் உதிரத்தை ஒரு துளி கூட கீழே விழாமல் பருகி அசுரப்படைகளை நிர்மூலமாக்கியது. ருரு மீண்டும் தனது விஸ்வரூபத்தை எடுத்து போரிட்டான். இறுதியில் மகாதேவி பிரகாசிக்கும் தன் கை நகத்தினால் ருரு அசுரனின் சிரத்தை கிள்ளி எறிந்தாள். அவனது தோலை உரித்து தன் உடலில் மேல் போர்த்தி கொண்டாள். அவனது உடலை கை முஷ்டிகளால் குத்தி அதிலிருந்து கொப்பளித்து வந்த இரத்தத்தை வாய் வைத்து குடித்து அவனது மாமிசத்தை உண்டு களிப்புற்றாள். அவனது தலையின் மாமிசத்தை நீக்கிவிட்டு வெறும் கபால ஓட்டை மட்டும் கையில் ஏந்தி தன் பரிவாரங்கள் புடைசூழ சிவபெருமான் இருக்கும் இடத்திற்கு சென்றாள். சிவபெருமான் அசுரனின் இரத்தத்தில் நனைந்திருந்த உமாதேவியின் தேகத்தை தன் தேகத்தோடு அணைத்து கொண்டார். பின்னர் தேவி ருருவின் சிங்கத்தோலையும் யானை தோலையும் சிவபெருமானுக்கு சந்தோஷமாக கொடுத்தாள். சிவன் அந்த சிங்கத்தோலை இடையில் கட்டி யானை தோலை உடல் முழுதும் போர்த்தி கொண்டார். பார்வதி தேவி அசுரனின் சர்மத்தை தரித்து கொண்டு தன் தோழிமார்களோடு அமர்ந்திருந்தாள். அப்போது பிரம்மன், திருமால், முனிவர்கள், தேவர்கள் யாவரும் தேவியிடம் வந்து, உலகை காக்கும் நிமித்தமாக ருருவை சங்கரித்த உங்களின் இந்த பயங்கரமான சண்டிகா ரூபத்தை நீக்கி சரத்கால சந்திரன் போன்ற காந்தியோடு விளங்க வேண்டும் என்று பலவாறு பிரார்த்தித்து பூஜித்தார்கள். அதனால் பார்வதி பரமேஸ்வரர் இருவரும் திவ்ய சுந்தர வடிவம் தாங்கி மகிழ்ந்தார்கள். சிவபெருமானின் பெருமைகள் என்றென்றும் தொடரும். ஓம் நம சிவாய்.